கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் 13:8. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. வேதத்தில் அநேகருடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். பவுல், சீலா நடுராத்திலே கால்கள் தொழில்மரத்தில் மாட்டப்பட்ட நிலையில தேவனை துதித்து பாடி ஜெபித்தார்கள். எஸ்லேம் சபையார் பேதுருக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. சிறைச்சாலையிலிருந்து பேதுரு விடுதலையாக வந்தார். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபம் பண்ணார். இப்படி அநேக ஜெபங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நாங்கள் இது வித்தியாசமான ஒரு ஜெபம். மனோவா கேட்குறாரு, ஆண்டவரே, எங்களோடு பேசின அந்த தேவ மனுஷன் ஒரு விஷயம் எங்கள் மத்தியில் அனுப்புங்க. நாங்கள் பிறக்க போகிற பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கற்பிப்பாராக, சொல்லி தருவாராக சொல்லி ஜெபம் பண்ணுறார். பாருங்க, கிறிஸ்து பெற்றோராகிய நாம் அநேக நேரங்களில் மனோவை போல ஜெபிக்க நாம் தவறி விடுகிறோம். பிள்ளை பிறந்து வளர்ந்த உடனே எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எங்கே நல்ல எஜுகேஷன், எங்கே நல்ல ஒழுக்கம், எங்கே நல்ல டிசிப்ளின் பார்த்து சேர்க்குறோம். நல்லது, தவறில்லை. அதை விட ஆவிக்குரிய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்துருக்க பிள்ளை நாங்கள் எப்படி வளர்க்கணும்ப்பா, எப்படி நாங்கள் அதை உங்களுக்கு என்று வளர்க்கணும்னு சொல்லி கேட்டு அதை வளர்க்கும் போது மெய்யாகவே வருங்காலத்தில் அந்த பிள்ளை சபையில ஒரு சாட்சியாய், ஜெப வீரனாய், ஜெப வீராங்கனையாய், ஆராதனை வீரனாய், ஆராதனை சகோதரியாக, ஊழிக்காரியாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் மனோவை போல நாம செபிக்க தவறி இருந்தா கூட இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற இந்த நாள் முதற்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை, வளர்ந்த பிள்ளையா இருக்கட்டும், சின்ன பிள்ளையா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்துக்க இந்த பிள்ளை நாங்கள் எப்படி வளர்க்கணும்ப்பா. இது வரைக்கும் வளர்க்க நாங்கள் தெரியாமல் போயிட்டோம். மனோவா மூலமாக எங்களுக்கு பேசினீர், எங்களை வளர்க்க எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்போம். நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. மனோவை போல ஒவ்வொரு பெற்றோர்களும், கிறிஸ்து பெற்றோர்களும் எங்கள் பிள்ளைகளை நமக்கு எப்படி வளர்க்க வேண்டும் கேட்டு ஒவ்வொரு நாள் வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.